இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பப்பா சேருவாங்களா மாட்டாங்களா, எப்போ சேருவாங்க, ப்ளீஸ் இதை சீக்கிரம் வந்து முடிச்சு விட்ருங்கன்னு பலவிதமான விஷயங்களை வந்து நம்மளும் வந்து இந்த செடியன் ஜெனி விவகாரத்தை பற்றி பாக்கியலட்சுமி சீரியலில் பேசியாச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் நாளாக இல்லை, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. மாலினிங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு எபிசோடில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூம்குள்ளே தள்ளுற வரைக்கும் பல விஷயங்கள் மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரூம்குள்ளார வந்து இப்போ செடியை தள்ளி விட்டுறோன்னா உள்ளாராங்க. ஜெனியை பார்த்தோன்னா வந்து ஒரு ஷாக் ஆகுறாரு. ஜெனி நீ எங்கே இங்கே அப்படின்னா, நீ எங்கடா இங்கே ரூம்குள்ளே வந்து வெளில கதவை பூட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. வெளிலேருந்து எப்படா கதவை பூட்ட முடியும்னு இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே மம்மி கதவை திறந்து விடுங்கன்னு தட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேற்று தான் வந்து டேடி கதவை திறங்கன்னாங்க. உடனே எதுக்கு மம்மி அவன் அம்மா இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னா, அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராமல் எங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கும் போதே அவர் யோசிச்சார். நம்ம அம்மா வந்திருக்காங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்க, நம்மளை ரூம்குள்ளே போட்டு தள்ளியிருக்காங்கன்னா இது ஒரு பிளான் பண்ணி நம்மளை பேச வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு ஜெனி நம்ம பேசலாம் நம்ம பேசணும் சரினா உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, மம்மின்னு திரி காது திறந்துட்டு தட்டிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எழுத்து நான் பேசுகிறத மட்டும் கேளு, பேசுனதுக்கப்புறம் உன் மனசு கூட மாறலாம் அப்படின்னா ஜென்மத்துக்கும் மாறாது அப்படிங்கிறாங்க அவங்க. சரி நான் கேளு, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து எல்லா விதத்துலையும் வந்து நான் உன்னை வந்து கூடயே இருந்திருக்கணும், உனக்கு துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது எப்படா அவனெல்லாம் வந்து இப்படி பேச முடியுது. நம்ம வந்து இந்த ஒரு மாலினி எத்தனை நாளாக தெரியும், 2 மாதம் 3 மாதமாக தெரியுமா, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து உனக்கு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா அவ்வளோ நாள் பழகியிருக்கோம். நம்ம கல்யாணம்னு பேச்சுவார்த்தை வரும்பொழுது நீ ஸ்ட்ராங்காகவே நிற்கல, நான் தான் ஸ்ட்ராங்காக நின்று உயிர் போகிற அளவுக்கு போய் உன்னை எப்படியோ வந்து அடையணும்னு உனக்கு கூட இருக்கணும் வாழணும்னு நினச்சி நான் அப்போ இருந்து வந்து நான் தான் போராடிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணோம், ஒன்றா இருந்தோம், குழந்தை பிறந்துருச்சு, நம்ம குழந்தையோட நம்ம ஒன்றா இருப்போம்னு பார்த்தா நீ நோத்தி கூட துரோகம் பண்ணிட்டு ஊர் சுற்றி தெரிஞ்சிருக்க அப்படிங்கும் போது இவங்க என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத கேளு, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், நீ வந்து என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களே எனக்கு புரியுது. ஆனால் அதே சமயத்தை என்ன ஆயிடுச்சுன்னா, நீ எனக்கு டைமே கொடுக்கல ஜெனி. நான் எத்தனையோ தடவை வந்து கேட்டேன், நீ வீட்டில் இருக்கவங்க கூட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் கூட பேசவே இல்லை அப்படிங்க. வீட்டில் இருக்கவங்கன்னா நான் எழுத வீடு பக்கத்து வீடா, உன் வீடு தானே, நான் வந்து ஒரு ஒத்த பிள்ளையாக வளர்ந்தேன், எனக்கு அவ்வளோ லோன்லியாக இருந்த மாதிரிலாம் இருந்திருக்கு எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது. அதனால் இந்த பார்த்தோன்னே எல்லாம் எக்ஸைட் ஆகிட்டேன். அதுலேயும் இவங்க எல்லாத்தையும் பேச வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ஆன்ட்டி தவிர யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஒவ்வொருத்தங்களையாக பேச வச்சு அவங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சும் போது நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அப்படின்னா, நான் தான் சொன்னேனேடா, பல தடவை சொன்னேங்கிறாரு இவர். உடனே அதெல்லாம் இல்லை நீ பேசாத அப்படின்ட்டு வந்து அவள் கூட துரோகம் பண்ணி அவள் கூட சுற்றிட்டு இருந்திருக்கான்னு பலரும் அடிக்க வேறு செய்கிறாங்க. ஒன்றா ஐயோ இல்லை அவள் நிறைய ஏமாத்திட்டா, நான் ஒரு மாதிரி என்கிட்ட பொய்யாக சொல்லிட்டா அப்படின்னா என்ன கீ கொடுக்குற பொம்மையாங்கிறாங்க. இல்லை நிஜமாவே வந்து அவள் மாற்றி பேசி என்னென்னவோ கதையெல்லாம் விட்டான். அவள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான் குழந்தை இருக்குது, நான் குழந்தை பிறக்க போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுட்டா, அவள் ஏமாற்றி ஏகப்பட்ட பொய்களை சொல்லியிருக்கா. ஆனால் வந்து எனக்கு நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார். நீ இல்லைன்னா உன் கூட வாழ்ந்தாதான நான் செத்துருவேன் இவங்க சொல்ல இவர் ஒன்றா அழ ஆரம்பிச்சிடறாரு. அழுது நான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா, எனக்கு அது புரியுது, நீ போனப்புறம் தான் எனக்கு உன் அருமையே புரியுது, நீ இல்லைனா என்னால் ஒவ்வொரு நாளுமே நரகமாக இருக்குது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ பிடிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கேன், உன் கூட இருக்கணும்னு தோணுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், எல்லாம் உண்மைதான், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு இருக்கார். வெளியே நடுவில் குழந்தை அழுது அப்படிங்கிறதாக குழந்தைய வெளில கூட்டு போயிட்டு வராங்க. டம்முன்னு இவன் கதவை தட்டும் போது கூட வந்து கதவை திறக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் பாவமாக முடிக்கிறாங்க. அவங்க உள்ளே பேசுறதெல்லாம் வெளில கேட்குது வேறு. கேட்டோன்னே நிலம் ரொம்ப பாவம் தான், ஆனால் இதெல்லாம் தேவை செடியனுக்கு அப்படின்னு மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மரியமும் கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்படி ஜெனி அழுறதெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்தா திருப்பி மாற்றி வந்து உள்ள வாக்குவாதங்களும் சத்தங்களும் மம்மி கதவு தரங்கன்னு திருப்பி கதவு தட்டுற சத்தம்லாம் நடந்ததுக்கு பிறகு பலார் அலையிறாங்க. ஜெனி என்னை விட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை ஏமாற்றிட்டு, எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா உன மேலே, எப்படி இப்படி விஷயத்த பண்ணியிருக்கேன், நீ நல்லா சந்தோஷமாக அதுக்கப்புறம் அடுத்து உன் வாழ்க்கையை பார்த்து போகலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டே இருக்க. இவர் வாங்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து என்னடா உள்ள சத்தத்தையே காணான்னு பார்த்தா காலிலே விழுந்துட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி காலிலே விழுந்து தயவு செஞ்சு என்ன கூட என்னை விட்டு போயிடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு இவங்க என்னடா சத்தத்தையே காணும் கதவை அப்புறம் டக்குன்னு திறந்து உள்ளார போய் பார்த்துருவோம், அடிதடி ஆகிருப்போது அப்படின்னு உள்ளார திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. ஸோ ஜெனியும் செடியனும் கட்டி பிடிச்சி ஒன்று சேர்ந்துட்டாங்கிறத பார்த்து இந்த பக்கம் 2 அம்மாக்களும் ஷாக்கு, எழிலுக்கு வாயெல்லாம் பல்லு. அதோட எனக்கு எபிசோட் முடியுது. ஸோ எனக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படியோ சேர்த்து வச்சிட்டாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.